Hello, வணக்கம் friends. This is Sudarshan. இது நம்ம perform word processing module 2. போன கிளாஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னென்னலாம் செஞ்சோம்னு சொன்னால் போன கிளாஸில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அதே போல் ஹைப்பர்லிங்க் சம்மந்தமாக பார்த்துருந்தோம். இப்போ இந்த கிளாஸில் வந்து இந்த புக் மார்க் க்ராஸ் ரெஃபரன்ஸ் சம்மந்தமாக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். புக் மார்க் க்ராஸ் ரெஃபரன்ஸ் சம்மந்தமாக பார்ப்போம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த புக் மார்க்ன்ற விஷயம் என்னென்னு சொன்னால் நீங்கள் இன்டர்நெட்டில் வந்து ப்ரௌசர் சம்மந்தமாக தெரிஞ்சிருக்கும். அங்கே வந்து நம்ம இந்த க்ராஸ் ரெஃபரன்ஸை இந்த புக் மார்க்கை நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணிடுவோம். புக் மார்க்னு சொன்னால் உதாரணத்துக்கு ஒரு ப்ரௌசருக்கு போகிறோம். ஓகே, இந்த ப்ரௌசருக்கு வந்து ஒரு வெப்சைட் ஒன்று பார்த்துருக்கீங்க. அந்த வெப்சைட்டோட நேம் வந்து உங்களுக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்போ திரும்ப அந்த வெப்சைட்டு பேர் வந்து நம்ம திரும்ப டைப் பண்ணிட்டு கூட அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெப்சைட்டோட நேமை வந்து நம்ம என்ன செய்யலாம்னா அந்த வெப்சைட்டுக்குரிய யூஆரில் வந்து நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் சர்வ் பண்ணி வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ சர்வ் பண்ணி வச்சோம்னு சொன்னால் பிறகு ஒரு பிற்கால பகுதியில் வந்து தேவையான சந்தர்ப்பத்தில் அதை டிரெக்டாக கிளிக் பண்ணி அந்த லிங்க்குள்ளே நம்ம என்ன செய்யலாம்னா போகலாம். இதை பாருங்கள், உதாரணத்துக்கு இப்போ புக் மார்க்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. இதில் வந்து உதாரணத்துக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு புக் மார்க் ஓகே புக் மார்க் மேனேஜர் ஒன்று கிளிக் பண்ணி விடலாம். அல்லது ரீசெண்டாக இல்லைன்னு சொல்கிறாரு. இதுக்குள்ளே வந்து புக் மார்க் திஸ் பேஜ். ஓகே, அடுத்து வந்து என்ன புக் மார்க், அதாவது நம்ம பார்க்குற பேஜை வந்து புக் மார்க் பண்ணுற. உதாரணத்துக்கு இதில் வந்து அந்த புக் மார்க்கோட பேர் என்ன, அப்போ டுடே இல்லாட்டி ஏதோ ஒரு வெப்சைட்னு சும்மா சொல்லி போட்டு நான் என்ன சரி டன் பண்ணி கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எடுத்த புக் மார்க் டிரெக்டாக போனோம்னு சொன்னால் அதில் நம்ம டுடேன்னு செவன் அந்த புக் மார்க் இருக்கும். இப்போ என்னென்னு சொன்னாலும் இப்போ டிரெக்டாக என்ன செய்யலாம்னு சொன்னால் நம்ம அதை சர்ச் பண்ணிலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன செய்யலாமேண்டா நம்ம ஈஸியான முறையிலே வந்து இந்த சர்வ் பண்ணியிருக்கிற வேலைகளை வந்து நம்மளால் ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. அப்போ டிரெக்டாக எடுத்த புக் மார்க்கை சர்வ் பண்ணி வச்சோம்னு சொன்னால் டிரெக்டாக என்ன செய்யலாம், புக் மார்க்கில் போய் வர கிளிக் பண்ணோம்னா அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடுவார். அப்போ இந்த வெப்சைட்டில் இருக்கிறதுல வந்து அதுக்குள்ளே போகிறாரு. நீங்கள் எந்த குறிப்பிடப்பட்ட வெப்சைட்டுக்குள்ளே இருக்கீங்களோ அவரை புக் மார்க்காக சர்வ் பண்ணி கொள்ளலாம். இப்போ இதே விஷயத்தை தான் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம அங்கே செய்ய போகிறோம்னு சொன்னால் வேர்டில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறதில்ல, ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகிறதில்ல. நம்ம இங்கே வந்து ஒரு டெக்ஸ்ட் சம்மந்தமாக போகிறோம். டெக்ஸ்ட் சம்மந்தமாக உதாரணத்துக்கு நம்ம வந்து ரேண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு பேராகிராஃபுக்குள்ளே போகிறேன். இப்போ பேராகிராஃபுக்குள்ளே போயிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்யணும்னு சொன்னால் பேராகிராஃபுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த இன்சர்ட் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஃபஸ்ட்டு கீழே வந்து புக் மார்க், இந்த குறிப்பிடப்பட்ட டெக்ஸ்ட் வந்து இந்த புக் மார்க் என்ன செய்யுதுன்னு சொன்னால் குறிப்பிடப்பட்ட டெக்ஸ்ட்டை வந்து மெனி டைம்ஸ் நிறைய இடத்த வந்து செய்ய போகிறோம். இந்த அப்ளை பண்ண போகிறோம்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு இதை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளணும். இதில் வந்து புக் மார்க்கை செலக்ட் பண்ணிது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இதில் வந்து புக் மார்க் ஒரு பொருத்தமான நேமை கொடுத்துக்கொள்ளும். உதாரணத்துக்கு நான் எஸ்எஸ் என்ற ஒரு பேரில் சேவ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ ஆட் பண்ணிட்டு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுவாருன்னு சொன்னால் இப்போ ஆட் பண்ணிட்டு இப்போ நான் புக் மார்க்கில் போய் பார்த்தோம்னு சொன்னால் எஸ்எஸ் என்ற பேர் வந்து புக் மார்க்காக சேவ் பண்ணி தரும். இப்போ இந்த க்ராஸ் ரெஃபரன்ஸ்னு சொன்னால் நம்ம அந்த குறிப்பிடப்பட்ட புக் மார்க்கில் அல்லது சேவ் பண்ணப்பட்ட விஷயத்தை வந்து நிறைய இடத்த மெனிட்டே அப்ளை பண்ணுறதான் வந்து அல்லது ஒரு குறிப்பிட்ட இன்னொரு அப்ளை பண்ணுறதான் க்ராஸ் ரெஃபரன்ஸ் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு வந்து இப்போ இந்த இன்சர்ட் டெக்ஸ்ட் உதாரணத்துக்கு எப்படி செய்யலாம்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் இந்த புக் மார்க்கை டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டுக்கு வேறு டிலீட் பண்ணிக்கொள்கிறேன், க்ளோஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு வேறு ஹோம் போல்டு ஓகே ரெட் கலர் கொடுத்துக்கொள்கிறேன். ஓகே, ஒரு டார்க் ப்ளூ கொடுத்துக்கொள்கிறேன். இப்போ இந்த ஃபார்மேட் நான் என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டுக்கு இன்சர்ட்டுக்குள்ளே புக் மார்க்கில் வந்து நம்ம கொடுத்த மாதிரி எஸ்எஸ்ஸை கொடுத்து ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ புக் மார்க்கை போன முடிச்சுன்னா அந்த குறிப்பிடப்பட்ட எஸ்எஸ் புக் மார்க் இருக்குது. ஓகே, இப்போ எனக்கு வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இன்னொரு இடத்த வந்து இந்த இன்சர்ட் என்ற விஷயந்தான் இன்னொரு இடத்த அப்ளை பண்ணப்படணும். அப்போ இன்னொரு இடத்த ஃபில்டர் பண்ணப்படணும்னு சொன்னால் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் ஆட் பண்ணி படணுடைய நான் இடத்த இந்த சேஞ்ச் என்ற இடத்த என்ன செய்ய போகிறேன் அப்ளை பண்ண போகிறேன். ஆகவே க்ராஸ் ரெஃபரன்ஸ் இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து புக் மார்க் ஆப்ஷன் க்ரியேட் பண்ணிட்டுருக்கோம். புக் மார்க்கை போய் நம்ம செஞ்சது எஸ்எஸ். அப்போ இன்சர்ட்டை கொடுத்தோம்னு சொன்னால் இந்த சேஞ்ச் என்ற இடத்த என்ன செய்யப்படுன்னு சொன்னால் சேஞ்ச் என்ற டெக்ஸ்ட் வந்து நம்ம எஸ்எஸ் என்ற பேரில் என்ன இருக்குது நம்ம கேட்ச் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் இன்சர்ட் என்ற விஷயம் போல்டு பண்ணி ப்ளூ கலரில் இருக்குது. ஓகே, அது வந்து அப்ளை பண்ணப்பட்டுரும். அப்போ இந்த அடிப்படையில் செய்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த புக் மார்க் அண்ட் க்ராஸ் ரெஃபரன்ஸ் என்ற விஷயம். அதே போல் அடுத்த விஷயத்தை பார்த்துக்கொள்ள என்ன விஷயம்னு சொன்னால் நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து ஹெடர் அண்ட் ஃபூட்டர். ஹெடர்ன்னு சொன்னால் ஒரு பேஜ் மார்ஜினில் வந்து டாப் சைட்டில், அதாவது வந்து இந்த பேஜில் வந்து மேலுக்கு இருக்கிறது வந்து டாப் சைட்டில் ஒரு பேஜில் இப்போ டபுள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலுக்கு இதை ஹெடர் ரெண்டு வரு கீழே ஃபூட்டர் ரெண்டு வரு. அதாவது வந்து ஒரு
பேஜில் வந்து கீழுக்கு பாட்டம் சைடில் இருக்கிறத வந்து ஃபூட்டராகவும் டாப் சைடில் இருக்கிறத வந்து ஹெடராகவும் எடுத்துக்கொள்வார். இப்போ இந்த ஹெடர் அண்ட் ஃபூட்டரில் வந்து என்னது யூஸ் ஆகுதுன்னு சொன்னால் ஒரு புக்கை வந்து க்ரியேட் பண்ண விட்ட பேர் அல்லது பேஜ் நம்பர் அப்படி நம்மளுக்கு தேவையான அடிப்படையில் இயர் இப்படி ஃபார்மெட்டில் ஃபோட்டோ கொள்ளலாம் புக் டைட்டில்லாம். அப்போ அதே மாதிரி கீழுக்கும் பேஜ் நம்பர் நம்மளுக்கு தேவையான அடிப்படையில் ஃபோட்டோ கொள்ளலாம். என்ன விஷயம்னு சொன்னால் இது வந்து எத்தனை பேஜ் நம்ம க்ரியேட் பண்ணாலும் கூட அந்த விஷயம் வந்து நிறைய தரம் அப்ளை பண்ணப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஹெடரில் வந்து என்ன விஷயம் அப்ளை பண்ணப்படும் இதில் வந்து செலக்ட் பண்ணி கொள்ளலாம். உதாரணத்துக்கு இந்த விஷயத்தை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகே வந்து நான் என்ன செஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் இதில் வந்து ஓகே நான் கொடுத்துக்கொள்கிறேன் வந்து ஐசிடிடி லெவல் ஓகே லெவல் 4 என்று போட்டுக்கொள்கிறேன் லெவல் 4. அதே போல் நான் என்ன செய்வேன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவ்விடத்தை வந்து இயரில் வந்து ஓகே இவ்விடத்தை டேட் ஃபார்மெட்டை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே 2017. அது மட்டும் இல்லாமல் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இவருக்கு நான் ஃபொண்டுகளை வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே ஹோமுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் ஒரு குறிப்பிடப்பட்ட ஃபொண்டை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே குறிப்பிடப்பட்ட ஃபோண்டை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். நம்மளுக்கு தேவையான அடிப்படையில் ஃபோண்டை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். செலக்ட் பண்ணி தவிர ஃபோன் சைஸ் நம்மளால் இன்க்ரீஸ் பண்ணலாம் டிக்ரீஸ் பண்ணலாம், அது எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இவர்கிட்ட பெனிஃபிட் என்னன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவர்கிட்ட நான் இன்சர்ட் புக் மார்க் இன்சர்ட் ஹெடர் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து இந்த மெனி டைம் வந்து நிறைய அப்ளை பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு நம்ம பேஜ் லேஅவுட்டுக்குள்ளே பிரேக்குள்ளே வந்து நான் இன்னொரு நெக்ஸ்ட் பேஜ் பிரேக் பண்ண போகிறேன். இப்போ வந்து பாருங்கள் இந்த பேஜ்லேயும் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த ஹெடர் விஷயம் அப்ளை பண்ணப்படுது. இது பெனிஃபிட் தான் வந்து நிறைய தடவை அப்ளை பண்ணிக்கொண்டே போகும். அப்போ அதே போல் வந்து நீங்கள் ஃபூட்டரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்சர்ட்டுக்குள்ளே வந்து ஃபூட்டர் மாதிரி விஷயம் தான் உங்களுக்கு தேவையான அடிப்படையில் வந்து இந்த ஃபூட்டர் நீங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். இது வந்து நம்ம தேவையான அடிப்படையில் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். அது பிரச்சனைகளை உதாரணத்துக்கு வந்து புக்கை வந்து க்ரியேட் பண்ணப்பட்ட பேரும் வந்து பேஜ் நம்பரும் வந்து ஓடப்படி வரணும். ஆகவே நான் டபுள் கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். இந்த பேருன்ற இடத்த நான் வந்து 2 பேருக்குள்ள போட்டுக்கொள்கிறேன் SS சுதர்ஷன் சொல்லி. ஓகே அதே போல் வந்து பேஜ் நம்பர் வந்து டிரெக்டாக 1 வரைக்கும் ஸ்டேட்டஸை பாருங்கள் 2 பேஜ் இருக்குது. அப்போ இந்த அடிப்படையில் 1 பேஜ் 2 பேஜ். அதே போல் வேணுமென்றால் இன்சர்ட்டுக்குள்ளே பேஜ் லேஅவுட்டுக்குள்ளே போய் நீங்கள் பிரேக்குள்ளே போய் இன்னொரு பேஜ் பிரேக் பண்ணி பாருங்கள். 3வது பேஜ் வந்திருக்கு. அந்த 3வது பேஜுக்கும் ஹெடர் வந்திருக்காரு. அதே போல் ஃபூட்டர் வந்திருக்காரு. பேஜ் 3 வந்திருக்காரு. அப்போ இந்த அடிப்படையில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயம் வந்து நம்மளுக்கு டிஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னால் நம்ம வந்து இந்த விஷயத்தை அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். அப்போ இந்த விஷயத்தை அப்ளை பண்ணது மூலம் என்ன செய்யலாம்னு சொன்னால் நம்மளோட வேலைகளை வந்து இது வந்து எக்ஸாமுக்கு பெருசாக மென்ஷன் பண்ணப்படுற மாதிரி தெரியலை. ஆனாலும் கூட இது வந்து ரியல் லைஃப்பில் வந்து நம்மளுக்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். அப்போ அடுத்த விஷயத்தை பார்த்தோம்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அடுத்த இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னு சொன்னால் பேஜ் நம்பர்ன்ற விஷயம். இந்த பேஜ் நம்பர் என்ன விஷயம் சொன்னால் ஹெடர் அண்ட் ஃபூட்டர் வந்து நம்மளுக்கு புக் டைட்டில் புக்கை க்ரியேட் பண்ண விட்ட பேர் அதே போல் பேஜ் நம்பர் அதே போல் பேர் இப்படி நிறைய விஷயம் அப்ளை பண்ணப்படும். அப்படி இல்லாமல் நம்ம வந்து பேஜ் நம்பரை மட்டும் அப்ளை பண்ண போகிற முடிச்சுன்னா டிரெக்டாக இருக்கார் பேஜ் நம்பர்ன்ற ஆப்ஷன். இந்த பேஜ் நம்பர்ன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம்னா நம்மளோட தனிப்பட்ட நம்பர் ஃபார்மெட்டை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் டாப் ஃபார்மெட்டில் அதாவது வந்து மேலுக்கு என்ன ஃபார்மெட்டில் வரணும், பாட்டம் ஃபார்மெட்டில் என்ன ஃபார்மெட்டில் வரணும், அதே போல் மார்ஜின் எந்த சைட்டுக்கு வரணும், மார்ஜின் எந்த சைட்டுக்கு என்ன மாதிரி டாப் வெர்டிக்கல் அலைனில் என்ன மாதிரி சரியாக வரணும், அதே போல் கரண்ட் பொசிஷன் எந்த சைட்டுக்கு வரணும் என்ற அடிப்படையில் செய்கிறதான் வந்து இந்த பேஜ் நம்பர் ஃபார்மேட். இந்த பேஜ் நம்பர் ஃபார்மேட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து டாப்பில் வந்து எனக்கு எப்படி ஃபார்மேட் வரணும்னு சொன்னால் நான் வந்து இதில் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபார்மேட்டை சூஸ் பண்ணிக்கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இவர் இப்போ அப்ளை பண்ணிட்டு இதில் வந்து என்னென்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதில் முக்கியமான விஷயத்தை கவனத்தில் கொள்ளுங்க. என்னென்னு சொன்னால் இப்போ நான் வந்து இதே மாதிரி பேஜ் லேஅவுட்டுக்குள்ளே போய் வந்து பேஜ் லேஅவுட்டுக்குள்ளே வந்து பேஜ் பிரேக் பண்ணிக்கொள்கிறேன். இன்னொரு 2-3 பேஜ் க்ரியேட் பண்ணிக்கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 3 பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். என்னென்னு சொன்னால் நம்மளுக்கு சம்டைம் பாருங்கள் வந்து சில புக்குகளில் வந்து முதலாவது பேஜில் வந்து இன்ட்ரடக்ஷன் இருக்கும் புக் சம்மந்தமாக, அதே போல் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் இருக்கும், ஸ்கோப் இருக்கும், விஷன் மிஷன் சம்மந்தமாக சில டிஸ்கிரிப்ஷன்கள் இருக்கும். இப்போ இதில் வந்து என்ன விஷயம்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த முதலாவது பாடம் என்னென்னு சொல்லித்தான் முதலாவது பேஜில் இருக்கும். அப்போ இப்போ முன்னுக்கரிக்க போகிறதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்னென்னா தேவையான விஷயம் இல்லை. ஆகவே நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட்டில் வந்து முதலாவது பேஜ்லாம் ஸ்டார்ட் பண்ணுற விஷயம் இல்லை. நம்மளோட விஷயம் வந்து முக்கியமான சப்ஜெக்ட் வந்து 5வது பேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுது. அதுக்கு முன்னுக்கு ரோமன் இலக்கணம் இருக்குன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு ஃப்ரண்ட் பேஜ் வந்து ஃபோட்டோஷாப்பில் டிசைன் பண்ணிக்கொள்வோம். டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் வந்து டேப் செட்டிங் யூஸ் பண்ணி செஞ்சு கொள்ளலாம், அல்லது டேபிள் ஆஃப் கண்டென்ட் யூஸ் பண்ணி செய்யலாம்.
மற்ற வந்து பார்த்தோம்னா ரோமன் இலக்கத்தை நம்பர் லிஸ்ட்டை போட்டு செஞ்சு கொள்ளலாம். நம்பர் லிஸ்ட்டுன்னு சொன்னால் இதில் வந்து நம்பர் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி செய்யலாம். இந்த அடிப்படையில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் முதலாவது 5லேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியா ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இன்சர்ட்டுக்குள்ளே அதே பேஜ் நம்பர் ஃபார்மேட்டுக்குள்ளே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்மேட் பேஜ் நம்பர் இருக்கார், அவரை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து அவர் என்னத்தில் ஸ்டார்ட் பண்ணணும் அவரை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள். 5ன்னு சொன்னால் 5. அப்போ 5 இப்போ டோட்டலி வந்து 3 பேஜஸ் இருக்குது ஸ்டேட்டஸ் பாரில். அப்போ 5, 6, 7, 8. இப்போ 5லேருந்துன்னு சொன்னால் ஓகே. இப்போ அப்ளை பண்ணி பார்ப்போம். அப்போ நம்மளுக்கு வந்து 7 வரைக்கும் பேஜஸ். ஓகே, 5வது பேஜ், 6வது பேஜ், 7வது பேஜ். அப்போ இந்த அடிப்படையில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு பேஜ் நம்பரில் வந்து ஹெடர் அண்ட் ஃபுட்டர் அப்ளை பண்ணி செய்யலாம். அதே போல் வந்து பேஜ் நம்பரை அப்ளை பண்ணி செய்யலாம். நம்ம இந்த கிளாஸில் வந்து புக் மார்க், க்ராஸ் ரெஃபரன்ஸ், ஹெடர் அண்ட் ஃபுட்டர் அண்ட் பேஜ் நம்பர் பார்த்துருக்கோம். இதுலேயே ஏதாவது டவுட்ஸ் இருந்துன்னு சொன்னால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலதிகமான வீடியோஸ்களை வந்து அடுத்த டியூட்டோரியலில் வந்து பார்ப்போம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.